ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வருகின்ற குரு பெயர்ச்சியில் மீனராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த பதிவிலே மீனராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை மாற்றங்கள், வாழ்வில் நடக்கப் போகும் திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள், தொழில், பணம், கல்வி, வேலை வாய்ப்பு, இதையெல்லாம் பற்றி ஒரு நல்ல தகவல் சொல்ல இருக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குரு பயிற்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுல இந்த வருஷம் குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்லவிருக்கிறார். இது உண்மையிலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற மிக மிக ஒரு முக்கியமான குரு பயிற்சி. காரணம், குரு பகவான் தன் உச்ச வீட்டுக்கு வர்றார். வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை எல்லா தரப்பு மக்களுக்கும் தரப்போகின்ற ஒரு குரு பயிற்சியாக அமைய போகிறது. அப்ப இந்த பயிற்சியில இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு வாழ்வியல் மாற்றங்கள், பொதுவா நாட்டுக்கே ஒரு நல்ல மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், தங்கத்தின் விலை இன்னும் உயரக்கூடிய காலம், இப்படி நிறைய ஒரு மாற்றத்தை தருகின்ற குரு பயிற்சி. அப்படிங்கிறதுனால இது எல்லா தரப்பு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு, கல்விக்காகவும், இது எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட குரு பயிற்சியானது இந்த மீனராசி அன்புகளுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தா, கடந்த ஆண்டு மீனராசி அன்புகளுக்கு குரு பயிற்சியானது குரு 4ஆம் இடத்துல இருந்தார். கோச்சாரத்துல குரு 4இல் இருக்கிற காலம் என்பது ஒரு நல்ல காலம் தான். 4ல குரு இருக்கும்போது குரு பகவான் சுகஸ்தானத்துல இருக்கார். இப்ப 4இல் குரு இருக்கும்போது, கேந்திரத்தில் குரு அப்படிங்கும்போது நல்ல ஒரு வெற்றி, சந்தோஷம், நிம்மதி, இடம், நிலம், வீடு, வாகனம் சார்ந்த பிரச்சனைகள், நல்ல ஒரு சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் சரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை ஆண்டாக கடந்த ஆண்டு இருந்திருக்கும். இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு 7 சனி காலமிக்கிறதுனால சில பின்னடைவுகள் இருந்திருக்கும். அந்த கோச்சாரத்தை சனியுடைய பயிற்சி சில வாழ்க்கையில சில நன்மைகளை கெடுத்திருக்கும். இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்திருப்பார். அதே மாதிரி குரு பகவான் பார்க்கிற இடத்தை கூட நல்ல ஒரு பலப்படுத்தியிருப்பார். குரு பகவான் மிதுனத்திலிருந்து அவருடைய 5வது பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வை செய்திருப்பாரு. நிறைய தடை, தோல்விகள் எல்லாம் விலகக்கூடிய ஆண்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய ஆண்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி குரு பகவான் 7வது பார்வையாக உங்க 10ஆம் இடத்தை குரு பார்த்திருக்கிறதுனால தொழில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டாக இருந்திருக்கும் கடந்த ஆண்டு. அதுல நல்ல ஒரு மாற்றத்தையும் கடந்த ஆண்டு குரு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி குரு 9வது பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்திருப்பார். உங்க விரயஸ்தானத்தை பார்த்திருப்பதனால நிறைய விரயங்கள் சுப விரயங்களாக மாறி இருக்கும். நல்ல ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ஒரு வாகனங்கள் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி சுப விரயங்கள் நிறைய நடந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் 9வது பார்வையாக அவர் 12ஆம் இடத்தை உங்களுக்கு பார்த்திருக்காரு. ஸோ இப்படி கடந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது மீனராசி அன்புகளுக்கு ஒரு நல்ல பயிற்சி தான். அதே மாதிரி இந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது மீனராசி அன்புகளுக்கு என்ன செய்ய போகுதுன்னு அப்படின்னா, அதை விட 2 மடங்கு இன்னும் பலன்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி. குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்தாரு. 5இல் குரு வரும் காலம் பொற்காலம். 5ல குரு வந்துட்டாலே குரு ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய 9வது பார்வையாக ராசியை பார்க்கக்கூடிய பார்வை. அப்ப குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில் தரக்கூடிய ஒரு பயிற்சி தான். அப்ப 5ஆம் இடத்தில் குரு வர்றது என்பது ஒரு பொற்காலம். இது பொது பலன் தான் அப்படின்னாலும் கூட அவரவர் சுய ஜாதகப்படி இந்த பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். இப்போ உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபதிகள் இருந்தா இந்த பலன் உங்களுக்கு 2 மடங்காக கிடைச்சு வாழ்க்கையில் பெரிய ஒரு ஏற்றத்தை அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல ஒரு நல்ல தசாபதிகள் இல்லைன்னா இந்த பலன்கள் கொஞ்சம் கூடவோ குறையவோ செய்யும். இது உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்து அதுக்கான சில வழிபாடுகள், பரிகாரங்களை செய்யுங்க. அது இன்னும் உங்களுக்கு வெற்றியை நிறைய கொடுக்கும். இந்த மாதிரி இந்த குரு பயிற்சியானது வேலை மற்றும் தொழில் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். சொந்த தொழில் செய்யறவர்களுக்கெல்லாம்
வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை ஆண்டாக இருக்கும் இந்த குரு பயிற்சியானது மீனராசி அன்பர்களுக்கு. ஏன்னா குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல அமர்ந்து அவர் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. அப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக குரு ஆண்டு இந்த தொழில் வேலைங்கிற விஷயத்துல ஒரு வெளிநாடு போறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. வெளிநாட்டுல போய் வெற்றிகளை நிறைய அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு. அதே போல பண வரவுன்னு எடுத்துட்டீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நன்றாக உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா உங்க ராசியை குரு பார்த்துடுறாரு, உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்துடுறாரு. அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்க 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்த்துடுறாரு. அப்ப வந்து நல்ல லாபங்கள் அதிகரிச்சு பண வரவு கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு, உங்க எண்ணங்கள் செயல்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். எனவே குரு பகவான் வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டுதான். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு அமைதி, குடும்பத்தில் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி உறவுகள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உறவுகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் சேர்க்கை, நண்பர்களால் ஒரு சிறப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா 11ஆம் இடத்தில் குரு பார்ப்பது வந்து ஒரு வெற்றி ஆண்டாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. போட்டித் தேர்வுகளை நல்ல மதிப்பெண்கள், கல்வியில் ஒரு அடுத்த நிலைக்கு போறது. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, இந்த மாதிரி கல்வியில வந்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டு, நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல கூட திருமணத்துக்காக ஏங்கிட்டு இருந்தவங்க, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு நல்ல ஒரு சுப செய்தி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்து குரு பார்க்கிறாரு. அப்ப திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். எனவே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக சிறப்பான ஒரு பயிற்சியாக வந்திருக்கிறது. ஆனாலும் சில வழிபாடுகள், சில பரிகாரங்களை முறையா செஞ்சுக்கங்க. எதனால அப்படின்னா, இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பா இருந்தாலும் கூட உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள் அதற்கு ஒத்துழைப்பு தரலைன்னா இந்த பலனை நீங்கள் அடைய முடியாது. ஏன்னா திசைநாதனை மீறி ஒன்றும் நடக்காது. அப்ப தசா புத்திகள் எப்படி, உங்களுக்கு லக்ன சுபர்களா இல்ல லக்ன பாவிகளா அப்படின்னு பார்த்துட்டு, ஒருவேளை லக்ன பாவிகளுடைய திசை நடந்தால் அதற்கான எளிய இறை வழிபாடுகள், நல்ல பரிகாரங்களை போய் செய்யும் போது குரு பயிற்சிக்கான பலன்கள் தடையில்லாமலும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவானுக்கு உண்டான பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்யுங்க. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி இயன்ற வரை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க. குரு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருவார். மஞ்சள் நிற ஆடைகள் தானம் செய்யுங்க. கொண்டக்கடலை தானம் செய்யுங்க. வியாழக்கிழமை குரு காயத்ரி மந்திரங்கள் படிங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பயிற்சி இன்னும் சிறப்பான பயிற்சியாக மாற்றி மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதம், ஒரு பொற்காலம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.